PMC தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் உங்களை அனைவரையும் மறுபடியும் இந்த இணையம் வழியாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம புது நிகழ்ச்சியா உள்முக பயணம் என்ற நிகழ்ச்சியை கிரிஜாராஜன் மேடம் மூலமாவும் அவங்களுடைய கணவர் SK ராஜன் மூலமாவும் நாங்க மறுபடியும் நம்ம எல்லாரும் இணைஞ்சிருக்கோம். கிரிஜாராஜன் மேடமும் அவருடைய கணவருமான SK ராஜன் சாரும் நம்மளோட இணைந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியின் முதல் பகுதியா இன்னைக்கு நம்ம புத்தாண்டு நிகழ்ச்சி நன்னாள், அதுவுமா நம்ம எல்லாருமே உள்முக பயணம் என்ற நிகழ்ச்சியில உங்க கூட எல்லாரையும் நான் மறுபடியும் இணைந்திருக்கிறது நான் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு திங்கிங் அண்ட் டெஸ்டினி அப்படிங்கிற புத்தகத்துல இருந்து இந்த நிகழ்ச்சியின் முதல் நாளா நமக்கு இந்த வகுப்பை பற்றியும் அந்த வகுப்பினுடைய இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியரை பற்றியும் நமக்காக வழங்குறதுக்காக நம்ம மாஸ்டர் இருவருமே SK ராஜன் சாரும் மற்றும் கிரிஜாராஜன் மேடமும் இணைஞ்சிருக்காங்க. அவங்கள வரவேற்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த புத்தகத்துல உள்ள கருத்துக்களை பத்தி சொல்றதுக்காக நம்ம ஏற்கனவே மேடம் நமக்கு நிறைய வழங்கியிருக்காங்க இந்த ஞானத்தை பத்தி நமக்கு. ஆனா நம்ம மறுபடி இந்த ஞானத்தை நம்ம கேட்கும் போது இதனுடைய இன்னர் மீனிங் என்ன அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கிளியரா நமக்கு புரியும் மாஸ்டர்ஸ். அது மட்டும் இல்லாம இதை கேட்கும் போது நம்மளுடைய அகம் ரொம்ப மகிழ்ச்சி அடையும் மாஸ்டர்ஸ். இதனால நம்ம எல்லாருமே ஒன்னா இணைஞ்சு இந்த வகுப்புல நம்ம எல்லாருமே பயன்பெறணும்ன்றதை கேட்டுக்கொண்டு அதுக்கு நம்ம இவங்க ரெண்டு பேரையுமே நம்ம வரவேற்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம SK ராஜன் சார் பற்றியும் கிரிஜாராஜன் மேடம் பற்றியும் ஒரு சின்ன விளக்க உரை முன்னுரையை பார்த்திடலாம் மாஸ்டர்ஸ். இவங்க ரெண்டு பேருமே பிரமிட் மூத்த ஆசான்கள். ரெண்டு பேருமே பேங்க்ல வங்கியில பணிபுரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அதுல இருந்து வெளியில வந்திருக்காங்க. SK ராஜன் சாரை பத்தி சொல்லணும்னா அவர் நபார்ட் வங்கியில வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பிரமிட் ஆசான் இந்த பிரமிட் மன்றத்துல இணைஞ்சு ஆன்மீக மன்றத்துல இணைஞ்சு நமக்காக சேவை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க தியான ரத்னா அப்படிங்கிற விருது அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. கிரிஜாராஜன் மேடம் பத்தி நம்ம சொல்லணும்னா அவங்க 1998 முதல்ல இந்த தியான பாதையில அடியெடுத்து வச்சிருக்காங்க. கடந்த 24 வருடங்களா இந்த பாதையில அவங்க தொடர்ந்து பயணித்து வந்துட்டு இருக்காங்க. அதுல 15,000க்கு மேல வகுப்புகள், தியான வகுப்புகளை உள்நாட்டுல மட்டும் இல்ல வெளிநாட்டுலயும் நிறைய வகுப்புகளை அவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதோடு மட்டும் இல்லாம இவங்களுக்கும் இருவேறு பட்டங்கள் கிடைச்சிருக்கு. பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்களால வழங்கப்பட்டிருக்கு. முதல் பட்டமானது தியான வித்வான்மணி பட்டம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இரண்டாவது பட்டமா பிரம்ம வித்வரிஷ்டா அப்படிங்கிற பட்டமும் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்க நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. அதுல ஒரு புத்தகம் சயின்டிபிக் கைட் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதாவது ஆன்மீகத்திற்கான அறிவியல் வழிகாட்டி அப்படிங்கிற புத்தகத்தையும், ஆண்மை நேயம் கொண்ட புத்தர் அப்படிங்கிற இருவேறு புத்தகங்களையும் எழுதியிருக்காங்க. இவங்க நிறைய எபிசோட்ஸ் தியான வகுப்புகள் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுல நான் இன்று புத்தாண்டு அதுமா நமக்குள்ளார மறுபடியும் இந்த புத்தாண்டு முதல் நாள் அன்றே நமக்காக இந்த தியான வகுப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேருக்கு நேர் நிகழ்ச்சியில அவங்க 100கணக்கான எபிசோட்ஸ் நம்ம வழங்கினது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மாஸ்டர்ஸ். அவங்க ரெண்டு பேருமே இந்த நிகழ்ச்சியில நம்மோட இணைஞ்சிருக்காங்க. அவங்கள வரவேற்கிறதுல நம்ம பெரும் மகிழ்ச்சி அடையணும். அவங்க ரெண்டு பேருமே இப்ப நான் அந்த நிகழ்ச்சிகளை வரவேற்கிறதுக்காக நம்ம வரவேற்கலாம் மாஸ்டர்ஸ். வெல்கம் மேம். வெல்கம் சார். ரொம்ப அற்புதமா எங்களை பத்தி வணக்கம். கைல்வி மேடம் ரொம்ப நன்றி. ரொம்ப அற்புதமா எங்களை பத்தி நீங்க அறிமுகப்படுத்தினீங்க. இந்த புத்தாண்டு ஆரம்பிக்கும் போதே ரொம்ப அற்புதமா ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா திங்கிங் அண்ட் டெஸ்டினி அப்படிங்கிற புத்தகம் அது எல்லா புத்தகங்களையும் வைத்து உன்னதமான புத்தகம் அப்படின்னு சொல்லி பத்ரிஜி அவங்களால பெருமையா கூறப்பட்டிருக்கிற புத்தகம். அதை பத்தி ரிவ்யூ பார்த்தாலே தெரியும். நிறைய பேர் உலகாய அளவுல நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அப்படிப்பட்ட புத்தகத்தை எடுத்து படிச்சு அதில் உள்ள ஞானத்தை வழங்கணும்னாக்கா நாங்களும் சரி நீங்களும் சரி நல்ல அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கோம். இந்த ஜென்மத்துல நமக்கு அதை இந்த ஜென்மம் ஈடேறதுக்காக நம்ம எல்லாரும் அதை கங்கணம் கட்டிட்டு தான் வந்திருக்கோம். அதுக்கு முன்னாலேயே நம்ம ஏற்கனவே அதை திட்டம் போட்டுட்டு தான் வந்திருக்கோம். அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான புத்தகம் நம்ம கைக்கு கிடைச்சு அதை உங்களுக்கு வழங்கும் ஒரு வாய்ப்பும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்களுக்கும் அதை கேட்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ 1 மணி நேரம் எல்லாருமே நல்லா தியானம் பண்ணியிருப்பீங்க. அதனால ஸ்ரத்தையா உங்களுடைய கவனம் முழுவதும் இந்த பக்கம் கவனம் செலுத்துறதுதான் உங்களுக்கு தெரியும்.
மூச்சை கவனித்தல்ங்கிற கவனம் செலுத்தல். அதே மாதிரி இந்த புத்தகத்தை நம்ம எல்லாரும் படிக்கலாம், நம்ம எல்லாரும் பார்க்கலாம். அதுல இருக்கும் விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வாழ்க்கையில வந்து அவ்வளவு நம்ம வந்து எத்தனையோ அறியாமையில இருந்துட்டு இருக்கோம். அத வந்து அந்த அறியாமைங்கிற இருட்டை போக்கி அந்த அறிவு வெளிச்சம் அங்க வர்றதுக்காக நம்ம வந்து நிறையவே வேலை செய்யலாம். இந்த மாதிரி இருக்கிற புத்தகங்களை படிச்சாதான் நம்மளுக்கு வந்து தெரியும். சோ இது வந்து 1300 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம். 40 ஆண்டுகளாக எழுதப்பட்டு, திருத்தப்பட்டு, மறுபடி திருத்தப்பட்டு வெளிவந்துள்ள புத்தகம். அதனால வந்து எவ்வளவு அருமையா இருக்கும்ல. ஒரு 40 ஆண்டுகளாக எழுதினாருனாக்கா அவ்வளவு பெரிய பெரும் புத்தகம் நம்ம கைக்கு கிடைச்சிருக்குன்னா நிஜமாவே அதுல வந்து எடுக்க எடுக்க அள்ள அள்ள அந்த ஞான முத்துக்கள் வெளியில வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரி வற்றா ஊற்றா இருக்காது. அதனால வந்து நம்ம நிஜமா இதை தெரிஞ்சுக்கணும். நம்ம கொடுத்து வச்சிருக்கோம் இந்த மாதிரி புத்தகங்களை எல்லாம் பார்க்கறதுக்கும், படிக்கிறதுக்கும், அதை கேட்கறதுக்கும். ஸோ ஓவர் டு ராஜன் சார். அவர் வந்து முதல்ல இன்னைக்கு வந்து ஏன் இந்த நிகழ்ச்சி, இந்த புத்தகத்தை பத்தி ரொம்ப சொல்றோம் அப்படிங்கறத அவரும் சொல்வாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆத்தர், அந்த புத்தகத்தை எழுதியவரை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது முதல்ல நம்ம எப்படி இருந்தாரு, எப்படி எல்லாம் வாழ்ந்தாரு, எப்படி இந்த புத்தகம் வந்து அவர் எழுதணும்னு அவருக்கு தோணிச்சு, அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான விஷயங்கள். சோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக இன்னைக்கு வந்து அந்த இந்த நிகழ்ச்சியில ஏன் இந்த மாதிரி இருக்கிற ஒரு நிகழ்ச்சி, அதாவது இந்த புத்தகத்தையே நாங்க சூஸ் பண்ணி அதையே சொல்லிட்டு இருக்கோம் அப்படிங்கறதையும் சொல்லுவோம். அவர் சொல்வாரு. அதுக்கப்புறம் வந்து ஏன் இந்த புத்தகத்தை எழுதினாரு அப்படிங்கிற விஷயத்தையும், அந்த ஆசிரியர் பத்தியும், திரு ஹெரால்ட் டபிள்யூ பர்சிவல் அவரை பத்தியும் வந்து ராஜன் சார் விளக்கி சொல்வார். அவர் சொல்ல நான் அதை உங்களுக்கு தமிழாக்கம் பண்ணி சொல்றேன். தேங்க்யூ கயல்விழி and Girija Rajan for this initial introduction. Okay. At the outset, all the friends, all the masters, all the gods, and all the beautiful souls aligned to this great inner journey, I would wish them a very happy new year, a very happy 2022, when you will find and you will have everlasting peace, harmony, and happiness, not only for your own self, but for all the people who are aligned to this great Pyramid Spiritual Society's movement and all the spiritual seekers around the world. இங்கு இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் ஆசான்மார்களே, கடவுள்மார்களே, நண்பர்களே மற்றும் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் அழகான ஆன்மாக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் வழங்குகின்றேன். இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை எடுத்து நாம் சொல்வது என்றால் அது மிக அசாத்தியமான காரியம். இந்த ஞானத்தை நீங்கள் எல்லோரும் பெற்று நிரந்தரமான ஆரோக்கியம், அமைதி, நல்லுறவு எல்லாம் பெற்று நல்லிணக்கமாக என்றென்றும் சந்தோஷமாக மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் என்பதே எங்களுடைய குறிக்கோள். நம்ம எல்லோரும் இணைந்து கைகோர்த்து இருப்போம். இங்கு இணைந்தவர்கள் மட்டுமல்லாமல் இந்த பிரமிட் ஆன்மீக இயக்கத்தில் இணைந்துள்ள அத்துணை ஆத்மாக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். Books are, according to Linda Goodman, the swiftest shortcut to enlightenment. லிண்டா குட்மன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்கா, புத்தகம் தான் நமக்கு எளிதாக ஞான பிரகாசத்தை அளிக்கக்கூடிய ஒரு வழியாகும். எளிதாக விரைவில் சீக்கிரமாக நமக்கு ஞான பிரகாசம் கிட்ட வேண்டும் என்றால் புத்தகங்கள் வாயிலாக தான் அது கிட்ட வாய்ப்புள்ளது என்று சொல்லியிருக்கிறார். With this principle in mind, our founder Brahmarshi Pitamaha Patriji introduced me to the world of books in the year 1998, and from then on books have been my passion, books have been of interest to me. 1998 ஆண்டு நம்முடைய மனதுக்கு பிடித்த பிரம்மஸ்ரீ பிதாமகர் பத்ரிஜி அவர்கள் எனக்கு இந்த புத்தக உலகத்தையே, ஆன்மீக புத்தக உலகம் அதையே தெரிந்து கொடுத்தார். என்னுடைய மனதில் இருக்கும் நீண்ட கால அவா என்பது
இச்சை என்பது இந்த புத்தகங்கள் பேரை தான். அதில் தீராத காதல் கொண்டுள்ளேன். அப்படிப்பட்ட புத்தகங்கள் கையில் கிடைக்கும்போது அவை தேவாமிர்தமாக எனக்கு இனிக்கும். அவையெல்லாம் படிக்கும் ஒரு வாய்ப்பு எனக்கு இதிலிருந்து தான் கிட்டியது. அதிலிருந்து அவர் கூறியதிலிருந்து நான் விடாமல் புத்தகங்களை படித்துக்கொண்டே வருகிறேன். So we are thankful to Brahmashri Patriji and we pay our tributes, our humble tributes to this great yogi. நம்முடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் சிரம் தாழ்த்திய வணக்கங்களையும் இந்த பெரிய யோகியான பிரம்மஸ்ரீ பிதாமகர் பத்ரிஜி அவர்களுக்கு வழங்குகின்றேன். I have been introduced to quite a number of books, but no book has fascinated me as much as Thinking and Destiny, a book by a very great spiritual yogi, that is Harold Waldwin Percival. எவ்வளவோ புத்தகங்கள், ஆன்மீக புத்தகங்கள் என் கைக்கு வந்து சேர்ந்திருக்கின்றன. அவற்றையெல்லாம் படித்து நான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு புத்தகமானது என்னை கவர்ந்து இழுத்திருக்கிறது என்றால் அதன் பெயர் தான் திங்கிங் அண்ட் டெஸ்டினி. அதை எழுதியவர் திரு ஹெரால்ட் வால்ட்வின் பர்சிவல் அவர்கள். For bringing out this book, we have to pay compliments to the publishers, Word Foundation of Rochester, who have taken the initiative to bring this book to the public at large. And so they say a lot of things about how good the book is. அதாவது இந்த புத்தகத்தை வெளிக்கொண்டு வந்த அந்த பதிப்பாளர்கள் திரு டபிள்யூ பர்சிவல் அவர்களின் புத்தகத்தை வெளியில் கொண்டு வந்த வேர்ட் ஃபவுண்டேஷன் என்னும் ராச்செஸ்டர், அமெரிக்காவில் இருக்கும் ராச்செஸ்டர் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்திற்கு எங்கள் வணக்கத்தையும் எங்கள் சிரம் தாழ்த்திய நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களே எப்படி இந்த புத்தகம் மிக முக்கியமானது என்பதை அவர்களே எழுதியிருக்கிறார்கள். அதை கொஞ்சம் பார்ப்போம். So I will start reading briefly about what they mentioned, and then we go to the foreword, author's foreword. Greetings, my dear reader. So you embarked on your search and eventually you were led to this book. அன்பான வாசகர்களே, நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் அந்த விஷயம், அந்த உண்மையானது முடிவில் உங்கள் கைக்கே வந்து எட்டிவிட்டது. அதாவது இந்த புத்தகம் வாயிலாக. As you begin to read it, you will probably find it to be unlike anything you have read before. அதை படிக்க படிக்க இதுவரை படிக்காத விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உங்கள் கண்முன் வருவது, உங்கள் மனதிற்கு வருவதை நீங்களே உணர்வீர்கள். Most of us did, and many of us had difficulties at first in comprehending. நிறைய பேர் புரிந்து கொண்டிருக்கிறோம். சில பேருக்கு ஆரம்பத்தில் இதை படிப்பது, அதை புரிந்து கொள்வது என்பது கடினமாகத்தான் இருந்திருக்கிறது. But as we read on, a page at a time, we discovered that Percival's unique system of conveying his knowledge called into use faculties long dormant within us, and that our capacity to understand grew with each reading. முதலில் கடினமாக இருந்தாலும் போக போக ஒவ்வொரு பக்கமாக படிக்க படிக்க நமக்குள் அது புரிதலை உண்டாக்கிவிட்டது. நமக்குள் இருக்கும் அந்த அந்தரங்க புலன்கள் அவை விழிப்படைந்து நாம் எல்லோருமே நன்றாக புரிந்து கொள்ளும் ஒரு சக்தியை கூட இந்த புத்தகத்தை படிப்பது பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் அப்படி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. This led us to wonder how it could be that we had been without this knowledge for so long. நாம் படிக்க படிக்கதான் தெரியும் நாம இத்தனை காலம் இந்த ஒரு அறிவோ ஞானமோ இல்லாமல் எப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம். Then the reasons for that also became clear. ஏன் அப்படி இருந்தோம் என்பதற்கு காரணங்கள் கூட நமக்கே தெரிய வந்துவிடும். படிக்க படிக்கதான் இது நமக்கு புரிபடும். The author indicates the source, the purpose, and the ultimate destination of the human. இந்த
ஆசிரியர் என்னவற்றையெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த வாழ்க்கை என்பது என்ன, இதை எப்படி வாழ வேண்டும், இதை எப்படித்தான் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை பற்றியெல்லாம், அதன் முடிவென்ன, அதன் வினை பயன் என்ன என்பதை பற்றியெல்லாம் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். It is significant because as our existence is made more comprehensible, the desire to transform our lives is also awakened in the process of reading. அதாவது எப்படித்தான் வாழ்வது என்று குழம்பி கிடக்கும் நமக்கு இதை படிக்க 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 ஒரு தெளிவு ஏற்பட்டு, நாம் எதற்காக வந்திருக்கிறோம், ஏன் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் தான் என்ன என்பதையெல்லாம், நாம் யார் என்பதை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள நமக்கு மிகவும் உதவியாக இருப்பது இந்த புத்தகம். நாம் படிக்க படிக்க இது எல்லோருமே நாம் யார் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறார். Thinking and Destiny was not developed as speculation, not to repeat and synthesize the ideas of others. இது எப்படி என்றால், ஒரு குறிப்பிட்ட சமாச்சாரத்தை புகுத்துவதற்கோ அல்லது மற்ற புத்தகங்களிலிருந்தோ மற்றவர்களிடமிருந்து கிரகித்து அதை தெரிவிப்பதற்கோ ஆக இந்த புத்தகம் எழுதப்படவில்லை. It was written as a way for Percival to make known what he learned after being conscious of ultimate reality. அதாவது அவர் பெர்சிவல் என்பவர் எப்படி இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் என்றால், எதை பற்றியுமே அவர் கவலைப்படாமல், எதை பற்றியுமே தெரிந்து கொள்ளாமல், அவர் தன்னுடைய அந்த உணர்வு நிலை என்பதை முழுமையாக விழிப்புணர்வுடன் உணர்ந்து கொண்டபோது அவரிடம் இருந்து வெளிப்பட்ட அந்த ஞானம், அதைத்தான் அவர் இந்த புத்தகம் வாயிலாக சொல்லியிருக்கிறார். அவரிடம் இருந்து எழுந்த அந்த ஞானம், அதுதான் முழுவதும், இந்த புத்தகம் முழுவதும் 1330 பக்கங்கள் முழுவதுமே அவருடைய ஞானம் தான். Percival states, the information that has been contained in this book is what I have been conscious of in my body, independently of anything I have heard or read, and of any instruction I have received from any source other than what is herein recorded. அதாவது இந்த புத்தகம் எப்படி வெளிவந்திருக்கிறது என்றால், எனக்குள் எழுந்திருக்கும் அந்த அவர் பெர்சிவல் அவர்களை சொல்கிறார்கள், எனக்குள் எழுந்த அந்த ஒரு விழிப்புணர்வு, நான் யார் என்று நான் தெளிந்த ஒரு நிலையில் என் உடல் முழுவதும் அந்த வியாபித்திருக்கும் அந்த ஞானத்தினால் அதன் வெளிப்பாடே இந்த புத்தகம். இதில் கலப்படம் இல்லை. எந்த மற்றவர்களின் ஒரு உரையை கேட்டு அல்லது அவர்களின் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதையெல்லாம் கேட்டு இதை எழுதவில்லை. இது எனக்காக தோன்றி நானே இதை அறிந்து உணர்ந்து எழுதிய புத்தகமாகும். அதனால் இதில் கலப்படம் என்பது துளியும் இல்லவே இல்லை. The publishers finally conclude by saying that Thinking and Destiny represents a towering accomplishment in revealing the true state and potential of the human being. அதாவது மனிதனிடம் எவ்வளவு அபாரமான சக்தி உள்ளது, எப்படிப்பட்ட சமாச்சாரம் மனிதன் என்றால், எப்படிப்பட்ட விஷயம் மனிதன் என்றாலே என்பதை மிக அற்புதமாக விளக்கக்கூடிய, அதை நமக்கு அறிவுறுத்தக்கூடிய, அந்த வழியில் நம்மை நடத்தக்கூடிய புத்தகமாக இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது. இந்த சிகரமான புத்தகம் எல்லோருக்கும் உதவும் என்று நாங்கள் நம்புகிறோம் என்று அந்த பதிப்பகத்தார் கூறியிருக்கிறார்கள். Now I would like to state who Percival was. இப்பொழுது நாம் திரு பெர்சிவல் அவர்கள் யார் என்பதை பார்ப்போம். அவரது முன்னுரையும் கேட்போம். அவர் தன்னை பற்றி கூறிக்கொண்டிருக்கிறார், அதையும் நாம் பார்ப்போம். Harold Baldwin Percival was born in Bridgetown, Barbados, British West Indies on 5th April 1868. அதாவது பார்படாஸ் என்னும் அந்த வெஸ்ட் இண்டீஸ், பிரிட்டிஷ் வெஸ்ட் இண்டீஸ், அங்கு மேற்கிந்திய தீவுகள், அதில் தான் அங்கு பார்படாஸ் என்னும் இடத்தில் தான் இவர் ஜனனம் எடுத்தார். 1868 ஆண்டு 5ஆம் தேதி ஏப்ரல் மாதம், அப்பொழுதுதான் அவர் ஜனித்தார். Percival was a man of exceptional intelligence, ethics and principles. சிறு வயதிலிருந்தே அவர் அசாத்தியமான புத்திசாலித்தனம், நிறைய அவருக்கு தெரிந்திருக்கும் விஷயங்கள் பல என்று வளர வளர தெரிந்துவிட்டது. He belonged to a devout Christian family which used to attend church very, very, very regularly. அவர் ஒரு
தீவிரமான ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை சார்ந்தவராக இருந்தார், அதில் பிறந்திருந்தார். அவர்கள் எப்படி என்றால் தவறாமல் தினமும் என்று சர்ச்சுக்கு செல்பவர்கள். He dreamt of the mission to make known to humanity what he learned after being conscious of ultimate reality and to be conscious of consciousness. அதாவது இந்த உணர்வு நிலை என்பதை பற்றி முழு விழிப்புணர்வு அவருக்கு வந்துவிட்டது. அப்பொழுது எப்பொழுதுமே அந்த ஒரு உணர்வு நிலையிலேயே இருந்தார். தானும் அந்த உணர்வு நிலையின் ஒரு பங்குதான் என்பதை அவர் எப்பொழுதும் 24x7 அந்த மாதிரி அவர் 365 நாளும் ஒரு நொடி கூட தவறாமல் அவர் அந்த நிலையிலேயே அந்த விழிப்புணர்வுடனேயே இருந்து வந்தார். அதனால்தான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய மெய்ஞானத்தை நமக்கு வழங்குவதற்கு அவர் முன் வந்துள்ளார். In 1912, Percival began to outline material for a book which would contain the complete system of thinking. 1912ஆம் ஆண்டு அவர் என்ன செய்தார் என்றால், இந்த நம்முடைய இப்பொழுது நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் நம்முடைய எண்ணங்கள் என்பதை பற்றி முற்றிலும் மாறாக நாம் எண்ணுவதற்கு, நமக்கு தெரிந்து கொள்வதற்கு உள்ள வழி வகுப்பதற்காக அவர் ஒரு புத்தகத்தை எழுத ஆரம்பித்தார். In 1932, the first draft was completed and it was called The Law of Thought. 20 ஆண்டுகள் கழித்து இந்த புத்தகமானது ஒரு வடிவுக்கு வந்தது. அந்த புத்தகத்தின் பெயர் அப்பொழுது லா ஆஃப் தாட் என்று வைத்திருந்தார், அதாவது எண்ணத்தின் விதி என்று வைத்திருந்தார். He continued to work on the manuscript for 30 years and this resulted in a creation of his magnum opus, Thinking and Destiny. இந்த புத்தகத்தையே அவர் மேலும் மேலும் அதில் இன்னும் நிறைய விஷயங்களை சேர்த்து கொண்டே வந்தார். அது திருத்தி சேர்த்து 30 ஆண்டுகள் மீண்டும் 30 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு அதை நன்றாக அலசி ஆராய்ந்து எல்லாவற்றையும் தெரிந்து அதையெல்லாம் கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய பொக்கிஷமாக இது வந்துள்ளது. அதன் பெயர் தான் திங்கிங் அண்ட் டெஸ்டினி என்று பெயர் சூட்டப்பட்டது. This book became a spiritual encyclopedia that can, in all fairness, be described not as the book of the year or of the century, but of the era. இது ஒரு ஆன்மீக ஒரு என்சைக்ளோபீடியா, எல்லா விஷயங்களுமே அதில் இருக்கின்றது என்பதை போல் என்சைக்ளோபீடியா என்று சொல்வார்களே, அதே போல அத்தனை விஷயங்களையும் கொண்ட ஒரு அற்புதமான இந்த ஒரு யுகத்துக்கே ஒரு மாறுதலை கொண்டு வரும்படியான ஒரு புத்தகம் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. Percival revealed that conscious immortality could be achieved by following the principles advocated in this book. நாம் விழிப்புணர்வுடன் கூடிய ஒரு அழிவற்ற நிலையை எல்லோரும் அடைய முடியும் இந்த புத்தகத்தை படித்து வரும்போது என்று ஆணித்தரமாக அழுத்தமாக சொல்கிறார். Now we go to the introduction, that is the author's foreword on this book. அவர் ஆசிரியர் அவருடைய முன்னுரையை பார்ப்போம். This book was dictated to Benoni B. Kettle at intervals between 1912 and 1932. 1912 1932 வரை பெனோனின் என்பவர் அவருடைய நண்பர். அவரிடம் இவர் சொல்ல அதை கேட்டு பெனோனி அவர்கள் கைப்பட எழுதிய புத்தகமாகும் இந்த புத்தகம். In 1946, there are a few pages that have not been at least slightly changed, but since then it has been worked over and over again. அந்த 1946 முதல் இந்த புத்தகத்தை மீண்டும் திருத்திக் கொண்டே வந்திருக்கிறோம் என்று சொல்கிறார். Without assistance, it is doubtful whether the book would have been written because it was difficult for me to think and write at the same time. எனக்கு எண்ணிக்கொண்டே அதை எழுதவும் கடினமாக இருந்தது. அதனால்தான் வேறு ஒருவரிடம் எழுத சொன்னேன். அது இரண்டு வேலையும் ஒரே சமயத்தில் என்னால் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் நிறைய விஷயங்கள் அப்படியே வந்து கொண்டே இருக்கும் பொழுது எழுதுவதற்கு என்று ஒரு உதவி தேவைப்பட்டது. My body had to be still while I thought the subject matter into form and chose appropriate words to build out the structure of the form. என்னுடைய உடலானது அப்படியே அமைதியாக ஒரு ஸ்டில் என்று சொல்கிறார்களே, அப்படியே ஒரு அசைவற்ற ஒரு நிலையில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் எனக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் உள்ளிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். இல்லை என்றால் அது சாத்தியமே இல்லை.
என்னுடைய உடல் முதலில் அசைவற்ற நிலையில் ஆடாமல் அசங்காமல் அப்படியே இருந்து கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் என்னிடமிருந்து இது வெளிப்படும். அதனால்தான் எழுதுவதற்கு என்று வேறொருவரை நான் வைத்துக் கொண்டேன். அதன் பின் என் உள்ளிருந்து அந்த விஷயங்கள் எல்லாம் புறத்தே வர ஆரம்பித்தன. I am indeed grateful to Benoni for the work he has done, and I must also acknowledge the kind of offices of friends who desire to remain unnamed for the suggestions and technical assistance in completing this great book. பெனோனி அவர்களுக்கு என் இதயம் கலந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அவர் நிறைய பாடுபட்டு நிறைய கஷ்டப்பட்டு தான் இந்த புத்தகத்தை 40 ஆண்டுகள் எழுதித்தான் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் அல்லாமல் இந்த புத்தகத்தை நிறைய விதத்தில் எனக்கு உதவி செய்து புத்தகம் வருவதற்காக நிறைய வேலைகள் எல்லாம் செய்து கொடுத்த, தொழில்நுட்ப ரீதியாக உதவிகள் செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் எல்லோரும் அவர்கள் பெயர்களை வெளியிடக்கூடாது என்று வேண்டிக் கொண்டதால் அவர்கள் பெயர்களை எல்லாம் வெளியிடவில்லை. ஆனால் துணை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். Through this book, I do not presume to preach to anyone. I do not consider myself a preacher or a teacher. நான் இதை சொல்லிக் கொடுப்ப இது புத்தகத்தை எழுதுவது என்பது ஒரு ஆசிரியரை போல் ஏதோ ஒன்று சொல்லிக் கொடுப்பதை போல் அல்ல. எனக்கு வந்ததை எனக்கு தெரிந்ததை நான் எழுதியிருக்கிறேன். என்னுள் இருந்து வெளிவந்த விஷயங்களை நான் எழுதியுள்ளேன். அவ்வளவுதான். Some of my experiences have been unlike anything I have heard or read. என்னுடைய சில அனுபவங்கள் நான் இதுவரை கேட்காத அனுபவங்களாக இருந்தன. இதுவரை நான் பார்க்காத அனுபவங்கள். யாரும் அப்படிப்பட்ட அனுபவங்கள் வந்ததாக எனக்கு கூறவே இல்லை. அப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் எனக்கு கிடைத்துள்ளன. Some of my experiences have been unlike anything I have heard, and my own thinking about human life and the world we live in has revealed to me subjects and phenomena I have not found mentioned in books. அதாவது இந்த மனித வாழ்க்கை என்பது என்ன என்பது எனக்கு துல்லியமாக தெரிந்துவிட்டது. அதன் பின் இது வேறெங்கும் சொல்லப்படாத விஷயங்கள் எல்லாம் எனக்கு உதித்து விட்டன, மனதில் உதிக்கும். அப்பொழுது அதையெல்லாம் வெளிப்படுத்த இது ஒரு வாய்ப்பாக எனக்கு அமைந்தது. அதனால் உள்ளிருந்து தான் எல்லாமே வந்திருக்கிறது. வேற எதிலிருந்தும் எடுத்ததல்ல, யாரும் எனக்கு சொல்லியதும் இல்லை. I belong to no organization of any kind, and I break no faith in telling what I have found by thinking, by steady thinking, while awake, not in sleep or in trance. அதாவது எனக்கு வேறொரு அமைப்பில் இருந்து ஏதாவது விஷயங்கள் தெரிந்ததா என்றால் இல்லை. அதே போல் எனக்கு ஏதாவது ஒரு தியான நிலையில் மௌன நிலையில் போயிருக்கிறேன என்றால் அதுவும் இல்லை. கண்கள் விழித்திருக்கும் போதே அந்த விழிப்புணர்வுடன் கூடிய ஒரு அசாத்தியமான விஷயங்கள் என் மனதிற்குள் தோன்றியது. அந்த தோன்றியவற்றையெல்லாம் நான் புத்தக வடிவமாக கொடுத்துள்ளேன். I have never been, nor do I ever wish to be in trance of any kind. நான் ஒரு மௌன நிலையில் தியான நிலையில் செல்வதற்கு நான் எப்பொழுதும் எழுந்ததே இல்லை. What I have been conscious of while thinking about such subjects as space, units of nature, constitution of matter, intelligence, time, dimension, etc., I hope would have opened realms for future exploration and exploitation. அதாவது நான் இந்த புத்தகத்துல நிறைய விஷயங்களை எழுதியிருக்கேன். அதுல இந்த மனித வாழ்க்கை, மனிதன் என்றால் யார் என்பதையெல்லாம் கூட எழுதியிருக்கிறேன். அதே போல் அவனுடைய புத்திசாலித்தனம், அதே போல் பல்வேறு உலகங்கள், அதே போல் நேரம் என்றால் என்ன, இப்படி பல்வேறு விஷயங்களை பற்றி நான் எழுதியிருக்கிறேன். அது இன்னும் போக போக அதை படிக்க இன்னும் அதை பற்றி ஆழமாக தெரிந்து கொள்வதற்கு நிறைய பேர் முன் வருவார்கள் என்று நினைக்கிறேன். I hope this would have opened realms for future exploration and exploitation. இது இதை நான் கொடுத்திருக்கும் விஷயங்கள்லாம் இன்னும் அதில் ஆழமாக ஆராய்ச்சி செய்து அதை பற்றி இன்னும் ஆழமாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு முனைப்பாக இருக்கும் என்றுதான் நினைக்கிறேன். By that time, right conduct should be part of human life. அதற்குள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் சரியான நடை ஒழுக்கம் என்பது அந்த மனிதனின் வாழ்க்கையில் வந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறேன். And that should keep abreast of science and invention.
அதனுடன் சேர்ந்து ஒரு விஞ்ஞானமும் விஞ்ஞான ரீதியாக எண்ணங்கள் அதுவும் மற்றும் உழைப்பும் சேர்ந்திருக்க வேண்டும். Then civilization can continue, and independence with responsibility will be the rule of the individual life and of the government. அதாவது அப்படியா இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிட்டால் அங்கு மனிதனின் வாழ்க்கையானது மிக சிறப்பாக இருக்கும். அவனுக்கு சுதந்திரமும் இருக்கும். அதே சமயம் அந்த சுதந்திரத்தை துஷ்பிரயோகம் செய்யாமலும் இருப்பான். அவனுடைய கடமைகளை அவன் உணர்ந்து வாழ்வான். அப்படிப்பட்ட ஒரு உலகம் வந்துவிடும் என்றுதான் நான் நம்புகிறேன். இப்படியாக பர்சிவல் அவர்கள் மிக அற்புதமாக தனக்கே வந்த அந்த ஞானத்தை மிக சிறப்பாக நம்முடன் எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான் சொல்லி இருப்பதை நாம் தெரிந்து கொள்ளவில்லை என்றால் நம் ஜென்மமே பழகிவிடும் என்றுதான் பத்ரிஜி அவர்கள் கூட கூறியிருக்கிறார்கள். அதனால் நாம் இந்த புத்தகத்தை முடிந்தவரை எல்லோரும் படியுங்கள். உங்களுக்கு தெரிந்தவரை நீங்கள் எல்லோரும் அதை மொழிபெயர்க்கவும் செய்யலாம். அந்த மாதிரி செய்து கொண்டு நாம் எல்லோருக்கும் சிறு பயன்படும்படியாக இந்த புத்தகத்தை வெளியில் கொண்டு வர வேண்டும். கண்டிப்பாக அதில் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அவ்வளவு சிறப்பானவை, அவ்வளவு அற்புதமானவை. அவை நம் வாழ்க்கையை மாற்றி நம் மனமாற்றத்தை உண்டு பண்ணி நம்ம எல்லோருமே சிறந்த ஆசான்களாக இங்கு புத்தர்களாக இந்த பூமியில் பவனி பெற வேண்டும் என்பதே பத்ரிஜியின் அவா, அதுதான் பர்சிவலின் அவா கூட என்று நினைக்கிறேன். நமது அவா கூட அதே தான் அல்லவா? அதனால்தான் இந்த புத்தகத்தை நாங்கள் அவ்வளவு தூரம் சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஏனென்றால் அதில் அசாத்தியமான விஷயங்கள், அபூர்வமான விஷயங்கள், நம்மை மாற்றக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பொதிந்து இருக்கின்றன. அதனால்தான் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. கையிலேயே த்ரூ அவுட் இருந்தா கூட நல்லா இருக்கும் எங்களுக்கு. நல்லா செஞ்சீங்களா? தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ பிஎம்சி, தேங்க்யூ சூர்யா, எல்லாருக்கும் தேங்க்ஸ். இணைந்த எவ்வளவு பேருக்கும் நன்றி 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 சொல்லி விடை பெறுகிறோம். வணக்கம்.